எனக்கு பிரியமானவர்களே, இந்த ராஜ்யங்களுக்கும் தேசங்களுக்கும் அவர் பெரிய தீர்ப்புகளை அவர் எழுதுகிறது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தும் அவருடைய கை ஒரு கையெழுத்தை எழுதுகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. நாம் ஒவ்வொரு குறித்தும் தேவனுடைய கையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் நம்மை குறித்து எப்படிப்பட்ட கையெழுத்தை அவர் எழுதியிருக்கிறார்? முதலாவதாக அது நியாய பிரமாணத்தின் கையெழுத்து என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஞானத்தின் கையெழுத்து என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக அது இரக்கத்தின் கையெழுத்து என்று நாம் காணலாம். கடைசியாக அது நித்திய ஜீவனுக்குரிய ஒரு கையெழுத்து. ஹல்லேலூயா.